தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் போக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மைத்ரேயன் அவர் திமுகவில் இணைஞ்சிருந்தாரு. அவருக்கு தற்போது திமுக கல்வியாளர் அணியோட துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா திமுகவுல பிராமணர் ஒருத்தருக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டிருப்பது முதல் முறை அப்படின்னு பேசப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமூக நீதி இயக்கம். இந்த சமூக நீதி இயக்கத்துல எங்களுக்கு தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் சொல்லிக் கொடுத்து மூவரின் வடிவமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தமிழக முதல்வராக இருக்கிறார். திராவிட மாடல் அரசு நடத்திக்கிட்டு இருக்கிறார். திராவிட மாடல் அரசுல தளபதி அழகா சொல்வார், அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம். நாங்க எல்லோரையும் சமமாக பார்ப்பவர்கள், பிறப்பால் பேதம் பார்ப்பது கிடையாது. அப்படின்னும் போது பிராமணர்களாக இருக்கிறார்கள்ட்டு அவங்கள தனியா பார்க்க கூடாது. எப்படி இவங்களை பார்க்க கூடாதோ அவங்கள பார்க்க கூடாதோ, இங்கு எல்லோருமே மனிதர்கள். அந்த அடிப்படையில நம்முடைய சமூக நீதி கொள்கையை ஏத்துக்கிட்டு உண்மையான உணர்வோடு நம்முடைய இயக்கத்தில் இணைந்து அவர் பணியாற்றிக்கிட்டு இருந்ததன் காரணமாகத்தான் அந்த ஒரு அவருக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை அவர் சிறப்பாக செய்யக்கூடியவர் தெரியும். அதனாலதான் அந்த கல்வியாளர் அணியை அங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஒன்று சமம் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தும். பிறப்பால் பேதம் இல்லைன்னா யாருக்குமே பேதம் பார்க்காது, மனிதர்களாக பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த மாதிரி நீங்க சொல்லிய முன்னேறிய வகுப்பார் என்று சொல்லிய பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் திமுகவுல முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல இருந்தே இருக்காங்க. சரிங்களா? காமாட்சி ஜெயராமன் ஒருத்தவங்க துணை மேயராகவே சென்னை மாநகராட்சியில கொடுத்தது திமுக. அவங்கள கூட அப்ப அவங்க பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திராவிட இயக்க கொள்கையின் பார்வையில் தகுதியும் அதற்கான தரவும் அதற்கான நிலைப்பாடும் இருக்கின்ற பொழுது மதிக்கக்கூடியதுதான் திமுக அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில அன்னைக்கும் செஞ்சோம். அதற்கு பிறகு இயக்கத்துல நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, நிறைய பொறுப்பாளர்கள் நீண்ட நெடுங்காலமா இருக்கிறவங்களா இருக்காங்க. அதனால இதெல்லாம் தெரியாதவங்க யாராவது புரியாம இதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பிராமணர்களுடைய வாக்கை பெறுவதற்காக திமுக எடுத்துக்க வியூகம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது வாக்குகளை பெறுவதற்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது. திமுக எப்பொழுதுமே முறையாக சரியாக நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். இது வெறும் சாதாரண லெட்டர் பேட் அரசியல் கட்சி இல்ல. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு ஆகணும்னு குதிக்கிற கட்சி இல்லை. இது 75 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தமான இயக்கம். இந்த இயக்கத்துல இவங்க சேர்த்துட்டு அதனால இந்த ஓட்டு வாங்கலாம், அவங்கள சேர்த்துட்டு அந்த ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற நிலைப்பாடுகளை எல்லாம் நீங்க நினைக்கிறதே தப்பு. இதெல்லாம் யாருக்கு சொல்லலாம்? இப்போ இது இருக்கு பாருங்க, யமுனை நதி இருக்கு இல்லையா, யமுனா. இந்த யமுனை நதியில சத் பூஜைன்னு ஒண்ணு. சத் பூஜைன்றது பீகார் சத் பூஜையில பங்கேற்கிறார், அவரும் யமுனை நதியில் குளிக்க போகிறார் அப்படின்னு மோடி பிரபலப்படுத்துறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. எதுக்கு? அந்த ஓட்டை வாங்க தேர்தல் நேரத்தில். அது கூட என்னாச்சு தெரியுங்களா? அந்த யமுனை நதியில நிறைய அழுக்குகள் மற்றவை எல்லாம் போகும் அப்படின்றது எல்லா மக்களும் குளிக்கிறாங்க, போறாங்க. மோடி என்ன பண்ணாரு? யமுனை நதி பெரிய குளம் கட்டினாங்க. குளம்னா ஸ்விம்மிங் பூலே கட்டினாங்க. ஒரு நாளைக்காக 5 நிமிடத்திற்காக ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டி உத்தரப்பிரதேசத்திலே இருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குழாய்களின் மூலமாக அந்த நீச்சல் குளத்துக்கு கொடுத்து ஃபுல் பண்ணிட்டு மோடி குளிக்க போறார், யமுனை நதியில் குளிக்கிறார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இத பத்திரிகைகள் என்ன பண்ணிச்சு? படம் எடுத்து போட்டு எல்லாம் வியூகங்கள்லாம் எடுத்து போட்டு அம்பலமாயிடுச்சு இவருடைய நாடக நடிப்பு. உடனே என்ன ரத்து செய்யப்பட்டது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமலே செஞ்சுட்டாங்கன்னு மோடி ஒரு புது. இதெல்லாம் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுக்கு சாதாரண விஷயம். ஓட்டுக்கு நடிக்கிறது, அங்க போறது இங்க போறது. திமுக அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல. இப்ப கூட பாருங்களேன், யூபியில
உத்தரப்பிரதேசத்துல அந்த முதலமைச்சரா இருக்கிற யோகின்ற நபரு, அந்த ஆள் போனாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், இங்க ஆதிதிராவிட தோழர்கள் சொல்றோம், ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களாக கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி அன்றைக்கு கஷ்டப்பட்ட மக்கள் இன்றைக்கு அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகவும் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் பல்வேறு திட்டங்களும் கொடுத்திருக்காங்க. அம்பேத்கரினுடைய உருவ பொம்மையையும் என்ன இன்னும் தலைவர்களுடைய உருவ பொம்மையும் எரித்தவர்கள் யாரு? RSS பிஜேபி காரர்கள். அவங்களுடைய ஆட்சி யூபியில நடக்கும். யூபியில நடக்கும் போது அந்த சிஎம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிக்கு போனா என்ன தெரியும்? அவருடைய போற வரைக்கும் அது வெளில வரக்கூடாது. பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு. அப்படியே 2 பக்கமும் ஸ்கிரீன் மாதிரி போட்டு மறைச்சிருவாங்க. மானுங்கன்னு கொடுக்கறதுனா வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அதிகாரிகள் முதலமைச்சரை நேரா பார்த்து பேச முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு பழி பாவம் வந்துருமா, தீட்டு வந்துருமா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோசடி பேர்வழிகளை எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு மற்றதுக்கு ஏன்னா அந்த எல் முருகன்ற ஒரு நபரு இப்ப அதுல ஒரு விளம்பரமாக அமைச்சர் கிடைச்சிடுச்சு, குதிச்சுக்கிட்டு அவர் அந்த அறிக்கை விடலாம், இந்த அறிக்கை விடலாம். ஆனா எந்த அறிக்கை விட்டாலும் சரி, இந்த கதவுக்கு உள்ளாரு நீ வரக்கூடாது. இப்ப ஒண்ணும் வேணாம், தமிழ் இம்சைன்னு ஒரு ஆள் இருக்காங்க. அந்த அம்மா பேர் என்ன? தமிழ் இம்சை தானே? தமிழிசை சவுந்தரராஜன். ஓ, தமிழ் இசையா? தமிழ் இம்சைன்னு நினைச்சுக்கிட்டேன். தமிழ் இம்சை இருக்க ஹிந்தி இசை, அந்த தமிழ் இம்சை எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு சங்கர மடத்துக்கு போனா சங்கர மடத்துல அந்த சாவலியை தூக்கி மூஞ்சில எடுத்தாங்க. ஏன்னா இவங்க இந்த பக்கம் தொட்டுட்டா அவங்க அந்த பக்கம் தொடக்கூடாது, தொட்டா தீட்டாடு. அதனால தூக்கி போட்டான் மூஞ்சில. அதை எடுத்து பெருமையோட பூசிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாரையும் வேறுபாடு பார்க்கக்கூடியது அங்க. இங்க மனித நேயம், மனிதர்களாக பார்க்கிறோம். அதனால இங்க இங்க அது நினைக்கவே கூடாது. அது கேட்கறதே திமுக இந்த கேள்விக்கு எடுக்கணும். ஆனா திமுகவோட வரலாற்று பின்னாடி பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை பின்னணியில இருந்து வந்திருக்காங்க இது வரைக்கும். அப்போ அந்த ஒரு கொள்கையில இருந்து திமுக கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வர்றாங்களா இதை வச்சு பார்க்கும்போது? இதுவும் தவறு. கொள்கையின் உறுதிப்பாட்டும் கொள்கையின் அழுத்தத்தையும் இன்றைக்கு உலகத்திற்கு மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறது. 75 ஆண்டு கால திராவிட இயக்கத்தின் சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கமான திமுக ஒரு திராவிட இயக்க அரசியல் அமைப்பு. இந்த அரசியல் கட்சியில நீங்க கேட்டீங்க, பிராமணர் அல்லாதார், பார்ப்பனர் அல்லாதார், உருவத்தை பார்த்து வைப்பதல்ல அந்த வார்த்தை. அவர்களுடைய எண்ணத்தை, செயல்பாட்டை, அவர்களுடைய முடிவுகளை, அறிவுத்திறனுடைய நிலைப்பாட்டை பார்த்துதான் அதை பார்க்கணும். பார்ப்பனர் அல்லாதார், பிறப்பால் பார்ப்பனராக இருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய நடவடிக்கையால், தன்னுடைய செயல்பாட்டால், தனக்குடைய நிலைகளில் அனைத்திலையும் அவர் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குணங்களையும் பெற்று செயல்பட்டார்னா, இப்ப ஏன் எங்களதுல பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நாடகங்களை நடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்ப்பனர் அல்லாதவர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய செயலை, அவர்களுடைய மனநிலையை, அவர்களுடைய உறுதிப்பாட்டை, அவருடைய அறிவுபூர்வமான சிந்தனையைத்தான் பார்க்கணுமே தவிர உருவத்தை பார்த்து முடிவெடுப்பது என்பது ஏற்புடையதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நீங்க சொல்றது ரைட்டு, பிறப்பால இல்லாதான் அவங்க ஒருவேளை திராவிட கொள்கையில ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஏத்துக்கலாம், தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ SV சேகர்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரு கடந்த முறை திமுக ஆட்சி மீது அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுகவினர் மீது கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. ஆனா இந்த முறை வந்ததுமே முதலமைச்சருக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவரோட நாடக விழால முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. அவர் வசிக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தை பெயரான வெங்கட்ராமன் பெயரை சூட்டியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவரே என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்க திமுக அரசு பிராமணர்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நான் அடுத்த தேர்தல்ல அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எப்படி எடுத்துக்கிறது சார்? எப்படி ஏத்துக்கிறதுனா, திராவிட மாடல் அரசு, அந்த அரசாங்கத்தினுடைய செயல்களும் நடவடிக்கைகளும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எந்த விதமான பாகுபாடு இல்லாம எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவராக முதல்வர் இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டார். புரியாத நேரத்தில் LC சேகர் நடந்து கொண்டது வேறு. புரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். ஆகா, திராவிட இயக்கம்னா இப்படிதான் போலுக்கு,
அதனுடைய தலைவர் தளபதி இவர்கள் முதல்வர் இப்படி இருக்கிறாங்க, நம்ம தான் தப்பா இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டோம், இப்ப சரியாதான் நம்ம பார்க்கணும் என்று சரியாக பார்க்கின்ற பார்வையில் இன்றைக்கு அதை நாம் வரவேற்கிறோம். அதே மாதிரி இப்போ தொடர்ச்சியா இப்போ மைத்ரேயன் மட்டும் இல்ல, அதிமுகவிலிருந்து தொடர்ந்து சில முக்கிய உறுப்பினர்கள்லாம் இங்க வர்றாங்க. அவங்களுக்கு வந்த உடனே வந்து கட்சியில முக்கியமான பதவிகளும் கொடுக்கப்படுது. இது வந்து ஏற்கனவே திமுகவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அதிருப்தியை தந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்க எல்லாரும் கழகம் இயக்கம் என்று வாழ்பவர்கள். இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதில் கட்டுப்பாடு தான் முதன்மையானது, முக்கியமானது என்று இந்த பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் சொல்லியிருப்பதும், முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பதும், அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு எங்களுடைய தலைவர் ஆட்சி புரிகிறார். அந்த கட்டுப்பாடு என்கின்ற அந்த வார்த்தைக்கு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இயக்கம் 75 ஆண்டு காலம் எப்படி நடக்குது? உண்மையாக தலைமை, இயக்கத்தின் வளர்ச்சிக்காக, நன்மைக்காக, நம்முடைய நாட்டு மக்களுக்காக, கொள்கைக்காக எந்த முடிவை எடுத்து செய்கின்ற பொழுதும் 100% நாங்கள் உடனிருப்போம். அதை அதற்கு இன்னும் வடிவு சேர்க்கின்ற வழியில் இருக்கிறவன் தான் தொண்டை. திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாட்டில இருந்து கருப்பு சிவப்பு தொண்டனாக வாழக்கூடியவர்கள். பொறுப்புகள் கொடுக்கின்ற போது பெருமையோடு அதை நாங்க சிறப்பா செய்வோம். பொறுப்புகள் யாருக்கு கொடுத்தா என்ன, யாருக்கு கொடுக்காட்டி என்ன, அது தலைவர்களுடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு. அந்த முடிவை அவர் எடுக்கின்ற முடிவை ஏற்பதுதான் எங்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற நிலைப்பாடு. இல்ல சார், தலைமை சொல்றது, கட்டுப்படுறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஆனா மாற்றுக் கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு உடனே பொறுப்பு கொடுக்கிறது, இங்க இருக்க கட்சியினரோட அங்கீகாரத்தை, அதாவது அவங்களோட திறமையை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? அதை கேட்கிறேன். அதாவது மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களை கூட மதிக்கக்கூடியது யார்? திமுக என்பதை உலகத்துக்கு சொல்றோம். நீ நான் அங்க இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு செயல் இருக்கு, ஆனா என்ன திமுக போனா எப்படி மதிப்பாங்களா, எனக்கு திமுக மரியாதை இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில இருந்தா அப்படியெல்லாம் நினைக்காத. உண்மையான தகுதியும் தரமும் சரியான முறையும் நெறியும் உழைப்பும் இருக்குமேயானால் திமுக வரவேற்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஆனா வந்து எதிர்க்கட்சிகள் இது என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வியூகம் தான் இது. அதாவது அந்த கட்சியில இருக்க முக்கிய புள்ளிகளை கொண்டு வந்து கட்சியை பலம் சேர்க்கறதுக்காக எடுத்திருக்க ஒரு வியூகம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சிகளுக்கு என்ன வேலை? எதையோ ஒண்ணு சொல்லணும்ன்றது அவங்க அடிப்படை. அதனால அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டா பேட்டிக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்காக அதை சொல்வது. எதிர்க்கட்சி தேர்தல் வீகம், தேர்தல் அது. தேர்தலை நோக்கி தானே எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் என்ன தேர்தல் இல்லாமல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் தேர்தலை நோக்கி தானே வந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தேர்தல் வியூகத்துல இருக்குன்றது நாங்க புரிஞ்சுக்கிறோம். திமுக அப்படிப்பட்டது அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் ஏவா வேலு சமீபத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகல இருந்து திறமையானவங்க வரும்போது அத வரவேற்பு திமுகவோட கடமை. அதிமுகல இருந்து திறமையான வர்றாங்க, அதனாலதான் பதவி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்க காலங்காலமா கட்சிக்கு உழைக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவங்களுடைய திறமை பத்தின ஒரு கேள்வி இங்க வருது இல்லையா? அதுதான் இப்போ எல்லா எதிர்க்கட்சிகளுமே அதான் சொல்றாங்க. உடனே அங்க இருந்து வரவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. ஆனா இங்க இருக்கவங்களோட திறமையை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது அண்ணன் ஏவா வேலு இருக்காங்களே, உழைப்பால் உயர்ந்தவர். உண்மையிலேயே எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையிலே பாடுபட்டு முன்னேறியவர். அப்படி முன்னேற்றத்திற்கு இயக்கவாதி, திராவிட இயக்க கொள்கையாளர். அந்த திராவிட இயக்க கொள்கையாளர், நெறியாளர் என்கின்ற பொழுது என்னன்னு சொன்னார்னா அதுல உண்மையான அர்த்தங்கள் இருக்குதுன்னு பொருள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இயக்கத்திற்கு வருகின்றவர்கள் என்ன சொன்னாருன்னா, மட்டும் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம்னு சொல்ல, திறமைசாலிகளை, உண்மையான அங்கிருந்து வரக்கூடிய திறமைசாலிகளை நாங்கள் வரவேற்கிறோம், அவங்களுக்கு புதிய மரியாதையும் இங்க கொடுப்போம் அப்படின்றது. உடனே நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, என்ன வெளியூர்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு 2 சேர் போட்டு அவங்களை வச்சு அவங்க மரியாதை செஞ்சாங்கன்னா உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மதிக்கலாம். முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கணும். விருந்தோம்பல் என்பது போல விருந்தினரை வரவேற்பது போல வராங்க. வரும்போது அவங்களுக்கு உரிய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த மரியாதைகள். இல்ல, அவங்க விருந்தினரா வரலையே, நம்மளோட உறுப்பினரா சேர்ந்துக்க தானே வர்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கிறவங்களோட தனி மரியாதை கொடுக்கறது அப்படின்றதுக்காக அதை சொன்னனே தவிர விருந்தினர் அல்ல. அவர்கள் வருகின்றவர்கள் சாதாரணமா விருந்தினரையே அப்படி நம்ம வரவேற்கக்கூடிய
பண்பாடு மிக்க நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் பண்பில் நம்ம இயக்கத்துக்கு மனசுல இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க இருப்பது நீங்க சொல்வது உங்க கொள்கைதான் சரியானதுன்னு ஏத்துக்கிட்டு உள்ள வருகின்ற பொழுது வாங்க அப்படின்னு அவங்களை வரவேற்பதும் அவர்களுக்கு இருக்கின்ற தகுதிக்கு திறமைக்கு ஏற்ப. ஏன்னா இந்த இயக்கத்துல எவ்வளவு பொறுப்புகள் இருக்கின்றன, எவ்வளவு பொறுப்புகளில் எவ்வளவு செயல்கள். ஒண்ணு தெரியுமா, எங்க தலைவர் முதல்வர் தளபதி சொல்லுவாங்க, பதவி கிடையாது பொறுப்பு. பதவியேற்பு என்பதை பொறுப்பு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னு தளபதி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பொறுப்பேற்பு, அந்த பொறுப்புக்கு உரியவர்களாக இருப்பவர்களுக்கு பொறுப்பேற்கின்ற நிலை வருகிறது. இதுல வேறு எந்த வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க வேணாம். அதனால இந்த கேள்விகளில் இருக்கக்கூடிய அழுத்தமும் ஆழமும் என்பது இங்கே இருப்பவர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னீங்கன்னா, இங்கே இருப்பவர்களுக்கு உரிய மரியாதை என்பது இயக்கத்துல எப்பொழுதும் உண்டு. நாங்க இயக்கத்துல வாழ்பவர்கள், இயக்கத்தில் மடிபவர்கள். நாங்க இறக்கின்ற போது கருப்பு சிவப்பு கொடி போற்றி எங்க உடலை தூக்கிட்டு போறதுதான் எங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமாகவே வாழக்கூடிய லட்சக்கணக்கான பேர் திமுக. வருகிறவர்களுக்கு உரிய மரியாதைக்கும் அவர்களும் இந்த இயக்கவாதிகளாக, கொள்கைவாதிகளாக, லட்சியவாதிகளாக இருக்கணும், ஏற்றுக்கிட்டு வரணும் அப்படின்றதுதான் நம்முடைய வரவேற்பு. அதற்கு ஏற்றவர்களாக இருப்பவர்களை மதிப்பது என்பது தவறு. அதே மாதிரி இப்போ மாற்று கட்சியில இருந்து வர்றவங்க நம்ம கட்சிக்கு பலம் சேர்ப்பாங்க நம்புறீங்களா? இது கட்சியோட எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நிலைகளையும் சூழ்நிலைகளையும் மட்டுமல்ல, வருகின்ற நபரினுடைய செல்வாக்கு நிலைப்பாட்டை பொறுத்தும் இருக்கு. அவர்களுடைய நன்மை, அவர் நல்லவராக அவர் நாட்டிற்கு செய்திருக்கின்ற பல பணிகளுக்கு அவர்களுக்கான ஒரு உரிய மரியாதை கிடைக்கின்ற போது அது இயக்கத்துக்கு கிடைக்கலாம். அதே நேரத்துல இவைகளையெல்லாம் பார்க்கணும், இவைகளையெல்லாம் செய்யணும் என்பதெல்லாம் இல்லை. அது உரிய மரியாதை கொடுக்கப்படும். ஒண்ணு, யாராவது மீண்டும் இங்கு இருக்கக்கூடிய கொள்கை உணர்வுகளில் சற்று பலவீனமாக போய் வேறு விதமாக ஏதேனும் செயல்பட்டால் அவங்க திரும்பி போறதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனையே கிடையாது. அது எங்க தலைவரே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, உடனே அனுப்பிடுவாங்க. எதுக்கு இங்க வந்துட்டாலே அவங்க சரியானவர்களாக உரிய கொள்கையாளர்களாக மாற்றப்பட்டார்கள், மாறி இருக்கிறார்கள். அதற்கு தனியாக ஒண்ணு இல்லை. திமுக என்பது இந்த தமிழ்நாட்டின் இயக்கம், திராவிட இயக்கம். இந்த திராவிடம் என்பது மரபு இயக்கம், மரபினத்தில் வருகிற இயக்கம். இது மொழியாலும் இனத்தாலும் வாழ வைப்பதற்காக தன்னை முழுவதும் ஒப்படைத்தால் இனம் இருக்கும் வரை திமுக இருக்கும். இந்த தமிழன் கடைசி தமிழன் இருக்கு வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்க சார். அதாவது திமுகங்கிறது வெறும் பிராமணர் அல்லாதவருக்கு ஆன இயக்கம் மட்டும் இல்ல, இது அனைவருக்குமான ஒரு சமூக நீதி இயக்கம்ன்றத தெள்ள தெளிவா சொல்லியிருக்கீங்க. கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.